அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை வெளியான முக்கிய அறிவிப்பு. லாப்ஸ் எரிவாயுவின் விலை தொடர்பில் வெளியான தகவல். செம்மணி தடய பொருட்களை அடையாளம் காண மக்களுக்கு அழைப்பு. எரிபொருள் விலையின் எதிரொலி பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல். விமான நிலையத்தில் ஓசிக்கு ஆசைப்பட்ட 7 பேரை அதிரடியாக தூக்கிய ஜனாதிபதி அனுர. ஓடும் பேருந்தில் கத்திமுனையில் கடத்தப்பட்ட நபர் தமிழர் பகுதியொன்றில் அரங்கேறிய சம்பவம். வடமாகாண போலீஸ் மா அதிபரின் வாகன விபத்தில் சிக்கியது. மீன்பிடி துறைமுகத்தில் துப்பாக்கிச்சூடு காரணம் வெளியானது. உயரும் வெப்பநிலை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சையை முன்னிட்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு தரம் 5 மாணவர்களுக்கு தனியார் வகுப்புகள் முன்னெடுக்க தடை செய்யப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த தேதிக்கு பின்னர் பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை ஏற்பாடு செய்து நடத்துதல், சிறப்பு சொற்பொழிவுகள், கருத்தரங்குகள், பட்டறைகள் நடத்துதல், மேற்படி தேர்வுக்கான யூக கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், சுவரொட்டிகள், பதாகைகள் வழங்கல் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் துண்டு பிரசுரங்கள் அல்லது அதுபோன்ற பொருட்களை மின்னணு அல்லது அச்சு ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிடுதல் அல்லது அத்தகைய பொருட்களை வைத்திருப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை இந்த ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை நாடு முழுவதும் 2787 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது. மாதாந்திர விலை திருத்தத்தின்படி லாப்ஸ் எரிவாயுவின் விலை தொடர்பான அறிவிப்பை நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது லாப்ஸ் எரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோஷன் ஜே பீரிஸ் வெளியிட்டுள்ளார். அதன்படி 12.5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 4100 ரூபாவாகவும் 5 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 1645 உள்ளது. யாழ் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் கண்டெடுக்கப்பட்ட தடய பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காண்பதற்கான அழைப்பாணையை யாழ் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. குறித்த நீதிமன்ற அழைப்பாணை யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள், உடைகள் மற்றும் பிற பொருட்கள் ஆகியவை பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்த காட்சிப்படுத்தல் 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்சிப்படுத்தப்படும் பொருட்களை பார்வையிட்டு அடையாளம் காணும் பட்சத்தில் நீதிமன்றக்கோ அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கோ தகவல் தெரிவித்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த கட்டளை குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டத்தின் பிரிவுகள் 7 மற்றும் 124 கீழ் நீதிவானின் தட்டுணிகளின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைப்பு மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் பேருந்து கட்டணத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி இந்த ஆண்டு எரிபொருள் விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று அறிவித்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் லங்கா ஓட்டோ டீசல் 289க்கும் 1 லிட்டர் சூப்பர் டீசல் 325க்கும் 1 லிட்டர் ஆக்டேன் 92 பெட்ரோல் 305க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும். மேலும் 1 லிட்டர் ஆக்டேன் 95 பெட்ரோல் 341க்கும் 1 லிட்டர் லங்கா மண்ணெண்ணெய் 185க்கும்
தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேபோல் லங்கா ஐஓசி நிறுவனமும் ஆகஸ்ட் மாதத்திற்கான எந்த விலை திருத்தங்களையும் செய்யாது என்று தெரிவித்துள்ளது. கடைசியாக ஜூலை மாதம் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது. ஆனால் ஜூன் மாதத்தில் எரிபொருள் விலை திருத்தம் எதுவும் செய்யப்படவில்லை. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் 7 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஜனாதிபதி அனுரவினால் சேவையில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் மாலைதீவு சென்று திரும்பும் போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் டியூட்டி ஃப்ரீ வணிக நிலையங்களில் சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குறித்த 7 பேரும் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக சென்று மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவரை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் வைத்து கூறிய ஆயுதங்களுடன் கடத்தி சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த கடத்தல் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த கடத்தல் சம்பவம் தொடர்பான காணொளியும் வெளியாகியுள்ளது. தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றிற்காக சென்று தலைமன்னார் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்துள்ளார். இதன்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி காட்டாஸ்பத்திரி பகுதியில் குறித்த பேருந்தை வழிமறித்த ஒரு குழுவினர் பேருந்தில் ஏறி ஆயுதங்களினால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேருந்தில் இருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்தி முனையில் கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் குறித்த நபரை நாட்டுக்குடா காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்று கடுமையாக தாக்கிய பின் விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது. காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்ற குழுவினரே குறித்த நபரை கடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணங்கள் எவையும் வெளியாகவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் முல்லை வீதியின் 2வது மைல்கல் பகுதியில் வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபரின் வாகனம் மோதியதில் 2 மாடுகள் உயிரிழந்துள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கிக்கடுவையில் உள்ள தொடண்டுவ மீன்பிடி துறைமுகத்தில் கடத்தொழிலாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த முற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. எனினும் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தோல்வியடைந்துள்ளது. நிதி தகராறு காரணமாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உந்தூர்லியில் வந்த 2 துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்த முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெப்பநிலை எச்சரிக்கை நிலைக்கு உயரும் இலங்கையில் இன்றும் சில பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை உயரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன்படி வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொடராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிக வெப்பம் நிலவும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் வெளிப்புறங்களில் கடுமையான செயல்பாடுகளை மட்டுப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளனர். அத்துடன் வெளிநிற தளர்வான ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.